திமுக நிறைய பள்ளிகள் இருக்குல்லன்னு கேட்கறாங்கல்ல. இங்க பாரு, எங்களுக்கு அரசு பள்ளிகள்ல இருமொழி தான், அதுக்கு மேல இன்னொரு மொழி. எத்தனை அமைச்சர்களுடைய பசங்க அரசு பள்ளியில் படிக்கிறாங்க? அது உனக்கு என்னதுக்கு அந்த கவலை? வடநாட்டு கம்பெனி தான் நேர்மையா வேலை பாக்குறான். இங்க இருக்கவன் பூரா திருட்டு பயிலா இருக்கானே. தமிழன் டேபிள போட்டுட்டு காசு வசூல் பண்றதெல்லாம் குறியா இருக்கானே தவிர தண்ணிய வச்சு ஆளை வச்சு அதை தமிழர்கள் திருடர்கள் சொல்றீங்களா? அரசாங்க பள்ளியில ஒன்லி தமிழும் ஆங்கிலமும் இருமொழிகள் கொள்கை தான் நிற்கும். மற்ற மொழி கொள்கைகள் இதற்கு தீவிரமாக எதிர்க்கும். 100க்கு 100 எதிர்ப்போம். அதற்கு உயிர் துறக்கவும் அஞ்சோம். சாவுங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே ஒரு கேள்வி. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ்ங்கிறது தேவையா தேவையில்லையா? அது நான் சொல்ல இயலாதுங்க, நீங்க சொல்ல இயலாதுங்க. இது பெருவாரியான மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதைத்தான் நம்ம மாநில அரசு செய்ய இயலும். மாநில அரசினுடைய முடிவு என்னுடைய முடிவோ உங்களுடைய முடிவு இல்ல, பெருவாரியான மக்களுடைய முடிவு. திமுகவோட பிரபலங்கள்ல எத்தனை பிரபலங்களை வந்து தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ பள்ளிகள்? அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அது தொழில் சார், அது தொழில். ஆமா, இப்ப நீங்க கூட இப்ப டாஸ்மாக் சொல்றீங்களே, டாஸ்மாக் பிசினஸ். அந்த பிசினஸுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்ல, தனியா ஒரு போர்டு தான் அதை நிர்வகிக்குது, புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இந்த பணம் எங்க போகுது? அந்த பணம் எங்க வருது? போற பணம் எங்க போகுது? கொல்லப்புறமா போகுதுன்னு ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க? நாய் குளிச்சதோ வாங்க குளிச்சதோங்கிற மாதிரி சிம்பிள் கணக்கு சார். 150 கோடி ரூபாய் தான் சொல்றாங்கல்ல. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா போடுங்க சார். 1.5 கோடி பேர் குடிக்கிறதா, 1.25 கோடி பேர் போடுங்க சார். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா 10 கோடி ரூபா வருது இல்ல ஒரு நாளைக்கு. அது எங்க போகுது மட்டும் அதை மட்டும் சொல்லுங்க. பாவியெல்லாம் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப அட ஏங்க ரைடு நடந்துச்சு, மயிர் நடந்துச்சு, ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப அமைச்சரோட தம்பியை எங்க கண்டுபிடிக்க முடியல. போறீங்க 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ரெய்டாவது கத்திரிக்காவது இதெல்லாம் வந்து அதாவது திமுக சொல்லி தர மாட்டீங்க. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்ப இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்ப இவங்க பதவியில இருக்காங்க ஒன்றிய அரசு. இந்த ஒன்றிய அரசு எப்படியாவது, ஒன்றிய அரசு நீங்க திருடுறீங்களா இல்ல? நாங்க திருடல. நேர்மையற்றவர்கள் என்ற வார்த்தையை பிரயோகிக்கிறாரு நாடாளுமன்றத்துல. அதுதான் அது வந்து அவரு அயோக்கியனா இருப்பேங்கிறதுனால அடுத்தவன் அயோக்கியன்னு சொல்றாங்க. வந்து ஒத்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போனோம். ஏன் இப்ப மாத்தி பேசுறீங்க? நாங்க மாத்தி பேசலங்க. கமிட்டி போடுறோம், கமிட்டி அறிக்கை. கமிட்டி வந்து இருமொழி கொள்கை தான் பெஸ்ட், மும்மொழி கொள்கை வேண்டான்னு அந்த கமிட்டி சொல்லிருச்சு. அந்த தனி நபர் கமிட்டி அதை சொன்னதுனால நாங்க அதை ஏத்துக்கிடல, அவ்வளவுதான். அவரு ஓகே நீங்க மக்கள்கிட்ட விசாரிச்சோம், மக்கள் எல்லாம் அதை ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நாங்க ஏத்துருப்போம். மக்களுடைய சேவை. ஆமாம், அவங்க ஒரு அதாவதுங்க இது ரேண்டமா தாங்க இந்த ஆமாங்க. மக்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் அவங்களுக்கு வந்து இருமொழி கொள்கை தான் அரசு பள்ளிகள்ல. அரசு நீங்க யாருங்க முடிவு பண்ண? நீங்க மக்கள் தான் ஓட்டு போடுறது. மக்கள் ஓட்டு போடுறா அதுல நீ ஒருத்தர் 2 பேர் மக்கள் அல்ல. தமிழகத்துல இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் வாக்களிக்கிற தகுதி படைச்சவங்க இருக்காங்க. இந்த 8 கோடியில எங்களுக்கு மட்டுமே 2.5 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க. அப்ப அந்த 2.5 கோடி மக்கள் நாங்க சொன்னா கேட்கிறாங்க. ஏடிஎம்கேல என்ன சொல்றாங்க? அவங்களும் இருமொழி கொள்கை தான் வேணும்னு அவர் இபிஎஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த இப்ப புதுசா ஆரம்பிச்ச அந்த தம்பி என்ன சொல்லுது? தாவேகா அவரும் திருமொழி கொள்கை தான் வேணுங்கிறாரு. அப்புறம் நாங்க உங்களுக்கு மாணவ ரோசம் வெக்கமே இல்லையா? அவங்க தொழில் பண்றாங்க. அவங்க தொழில் பண்றது சிபிஎஸ்இ ஸ்கூலுங்கிறது ஒன்றிய மதுபான ஆலை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து மதுவே வேணாம் கத்துவீங்களா? இது தொழில். அது மதுவே வேண்டாம், மதுவை குடிக்காதீங்கன்னு சொல்றோம். மதுவை கேங்க நீங்க மது குடிக்காது கடையில வியாபாரம் நடக்கலைன்னா நாங்க மது கடை நடத்த முடியுமா? பூட்டிட்டு போயிருவோமா இல்லையா? ஒரு அறுவட்டம் ஒரு அறுவட்டம் முண்டம் ஒரு மாநாட்டுல அப்படித்தான் சொல்லிச்சு. நீ எல்லாம் வாங்கலாம், நான் கடை சாத்தியோ அறுவட்டவன. இப்போ நீங்கள் சாதாரணமாக கிராமத்தில்
படுபாவி பசங்க ஊருக்கு திறந்து மூத்திரத்தை விற்கிறானோ இவனுங்க நாசமா போவான். இந்த பிள்ளைங்க குடிச்சே கெடுது. பிள்ளைங்க குடிச்சு கெடுதுன்னா எதை வச்சு சொல்லுவாங்க? ஊருக்கு வந்து கடையை திறந்து நிக்கிறாங்க பாவிங்க. அப்படிதானே மக்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களா மாசத்துக்கு? இல்ல அப்போ விற்கிறவன் மேல குத்தமா குடிக்கிற மேல குத்தமா சார்? இப்போ கொரோனா காலத்துல எல்லாரும் தேடி தேடி போய் குடிச்சானா சார் கடை முடிந்தப்ப? அப்போ இவங்களுக்கு வந்துங்க அரசுக்கு வருமானம் வருதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு அதுக்கு பேரெல்லாம் இன்னொரு வருமானம் வருது இல்லை, அதுதான் மெயின். மிஸ்டர் கார்த்தி, இந்த மதுக்கடையில யார் திறந்த அரசுடைமையாக்குனது? ஆமா போ, நாங்க பண்ணது இது ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க பண்ணோம் ஐயா. கருணாநிதி காலத்துல திறந்துட்டு ராஜாஜி வந்து கேட்கலையா? அதை நாங்க மூடிட்டோம்ல. நாங்க மூடினதுக்கு அப்புறம் யார் சாராய கடையை திறந்தா? அதுக்கப்புறம் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அப்பயும் மொத்தம் மூடி இருக்கலாம்ல. இங்கப்பா நாங்க என்னத்துக்கு மூடணும்? நீங்க என்னத்துக்கு மூடணும்னா நீங்க தான் மூடணும். அப்புறம் அரசாங்கத்துல யாருப்போ அவங்க தான் சொல்லணும். இப்ப ஜெயலலிதா ஆட்சி இருக்கும் போது எந்த எனக்கு எப்படிதான் ஜெயலலிதா ஆட்சி போயிடுச்சுல, இப்ப வந்து 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணிச்சு இல்ல? அந்த 10 ஆண்டு காலத்துல அந்த மாதிரி தானே டாஸ்மாக்ங்கிற நிறுவனத்தையே உண்டாக்குச்சு. அது தெரியுமில்ல உங்களுக்கு? ஹிஸ்டரி தெரியுமில்ல? 2006ல இருந்தா இது 11 வரைக்கும் திமுக அரசாங்கம் ஏங்க பண்றது அவங்க பண்ணுவாங்க, நாங்க அதை மூடணுமா? அவசியமா? இன்னும் திறக்கணுமா? இங்க பாரு, இன்னும் திறக்கணும் மூடணுங்கிறது வேலை எங்களுக்கு இல்ல. அந்த அம்மா திறந்து வச்சு அரசு உடைமை ஆக்கும்போது எந்த ஆள் இங்க கூப்பாடு போட்டீங்க? கரடியா கத்துறீங்களே, ஏர்போர்ட் மூர்த்தி முதற்கொண்டு மூடணும் மூடணுங்கிறீங்களே, ஏன் அன்னைக்கு மூட சொல்றது? அந்த மாதிரி திறந்து வச்சாங்கல்ல, அன்னைக்கு மூடுமா? ஓட்டு உங்களுக்கு மாத்தி போட்டாங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஓட்டு ஒண்ணும் மாத்தி போடல. எங்க சதவீதம் தான் 1-2% தான் கூட்டணியை வச்சு எங்களுக்கு கிடைச்சே தவிர அவங்க ஓட்டு ஒண்ணு எங்களுக்கு காப்பாத்துது. இந்த கூட்டணி காப்பாத்துது இல்லை, நான் மறுப்பதற்கு இல்ல. கூட்டணி நாங்க இருக்கோம். எங்க கூட்டணியில நாங்க மது வந்து கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு பொருளாதார வசதி வேணும். 2வது கடையை மூடிட்டோம்னா அங்க இருக்க 55,000-60,000 பேருக்கு வேலை வாய்ப்பு எங்க போய் தர்றது? இன்றைக்கு ஏறக்குறைய கல்விக்கு பணம் கொடுப்பீங்க. கல்விக்கு பணம் கவர்மெண்ட்டுக்கு மொத்தமே வருமானம் தானே. சாராயம் வித்தாண்டா, கள்ள சாராயம் வித்தாண்டா வருமானம் கிடையாது. எது என்னையா வருமானம் இருக்கீங்க? என்ன வருமானம்? வீட்டு வரி வாங்குறோம். தமிழ்நாடு செழிக்குது செழிக்குது. இங்க பாரு, தமிழ்நாடு செழிக்குது செழிக்குதுன்னா கார்பரேஷன் வரி போடுது, வீட்டு வரி போடுது, எல்லாத்துக்கும் போடுதுன்னா அது அது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு மொத்தம் வந்து 400 கோடி 500 கோடியோ பட்ஜெட் அத அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இல்ல அதாவது இன்னொன்னு சாதாரண கேக்குறேன். இப்ப நிறைய வருமானம் வருது. நீங்க கஞ்சா அப்படின்லாம் வந்து ரொம்ப அதிகமா வருமானம் சார். பொம்பளை வச்ச நல்ல ஐடியாவா இருக்கு. நல்ல ஐடியாவா சார். பொம்பளை வச்சேன்னு வச்சுங்க, அது ஐயா இப்ப ரெட் ரைட்ல நடக்குது மும்பைல. அதுக்கெல்லாம் இவங்களுக்கு எவ்வளவு சீப்பஸ்டா புத்தி போகுது பாருங்க. அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பொட்டியை வாங்கி ஐயா கிட்ட கொடுத்துட்டோம், ஒரு பில் போட்டு கொடுத்துட்டு. இல்ல இப்படி கேவலமான ஒரு புத்தி படைச்ச மனுஷாலெல்லாம் இந்த நாட்டுல வாழ்றோம். பணம் தானே சார். அதுக்காக ஏங்க அன்னைக்கு ஏன் அந்த ஜெயலலிதா அம்மாவை கேட்கல? அன்னைக்கு மாத்திரம் கேட்டு இருந்திருக்கணும். யாராவது கடையை மூடுமான அந்த ஆள்கிட்ட யாராவது ஒருத்தர் பேசுனீங்களா? சொல்ற ஒரே தமிழகத்துக்கு இதை தவிர வேற வருமானம் கிடையாது ஐயா. இதுதான் மேஜர் இன்கம் ஐயா. மற்றதெல்லாம் வருது சும்மா ஒரு பேருக்கு தான். குஜராத்ல கிடையவே கிடையாது. அவங்க ஏதோ வச்சு வருமானம். குஜராத்ல கடை கிடையாது. அவன் தான் ஊருக்கு என்னன்னா இங்க நமக்கு வந்து 29 பைசா கொடுக்குறான், அவனுக்கு 40 பைசா கொடுக்குறான். அப்புறம் என்ன கொள்ள? என்னையா கொள்ள? தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமா வரி கொடுக்கக்கூடிய மாநிலத்துல 2ஆம் இடத்துல இருக்கு தமிழ்நாடு. இந்தியாவில ஒரு எமர்ஜென்சி திருப்பி வரட்டும் சார். இவங்க இருக்கிற சொத்துக்கு எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி அரசுரிமை ஆகுன்னு வச்சுங்க, இந்தியா வல்லரசா கூட மாறிடும். இல்ல இவங்க இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒன்னொன்னு நீங்க இவ்வளவு பிஜேபி திட்டங்கள்ல மும்மொழி கொள்கைக்கு திரும்பி அப்படியே காங்கிரஸ் பக்கம் வாங்கல. ஆனா காங்கிரஸ் என்ன நாங்க என்ன அன்னைக்கு என்ன காங்கிரஸ் முதல்ல சொந்தமா? காங்கிரஸ் தான் ஒத்துக்கிடுச்சு இல்ல இருமொழி கொள்கைக்கு. நீங்க வந்து ஏத்துக்கிறாங்க காங்கிரஸே சொல்லுது. அன்னைக்கு சொல்லுச்சு இல்ல, சொல்லித்தானே எங்களுக்கு இந்தியும் படிக்க வேணும்னு சொன்னுச்சு காங்கிரஸ். அது 65க்கு முன்னாடி. 65க்கு பின்னாடி என்னாச்சு? நீங்க சோனியா காந்தி ராகுல் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க தப்பா பேசுறீங்க. 65க்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொள்கை. ஆஃப்டர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்ததுக்கு அப்புறம் சரி இருமொழி கொள்கை நாங்க ஒத்துக்கிறோம். சரி எல்லா ஊர்ல சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சொல்லுவீங்களா? எது
இங்க பாருங்க, நம்ம ஸ்டேட்டை பத்தி தான் நம்ம பேசணும். நம்ம இங்கதான் இருக்கோம். நீங்க என்னத்துக்கு அடுத்த ஸ்டேட்டுக்கு நீங்க எங்க ஸ்டேட்டை பத்தி நீங்க பேசாதீங்க, நாங்க பேசிக்கிறோம். நீங்க யாருங்க பேசுறதுக்கு? உங்களுக்கு யாருங்க அந்த ரைட்ஸ் கொடுத்தா? நீங்க தான் பிஜேபி சொம்படிக்கிற ஒரு காவி கூட்டம். எங்க ஸ்டேட்டை பத்தி நாங்க பேசிக்கிறோம். உங்க ஸ்டேட் ஏன் ஸ்டேட் இது? சார், எனக்கு இதுதான் தலைநகரம். ஆந்திரா சந்திரபாபு நாயுடு இதுயா ஆந்திரா சார் திராவிட நாடு தானே சார்? நீங்க அதை சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்க. சந்திரபாபு நாயுடு இன்னொன்னு சொன்னாரு தெரியுமா உனக்கு? 10 மொழிகள் கூட கத்துக்கணும் பிள்ளைகள். கத்துக்கங்க. அது கத்துக்கட்டும், யாரு வேணா. பள்ளிகள் நிறைய திமுக நிறைய பள்ளிகள் இருக்குல்லன்னு கேக்குறாங்க. இங்க பாரு, எங்களுக்கு அரசு பள்ளிகள்ல இருமொழி தான். அதுக்கு மேல இன்னொரு மொழி. எத்தனை அமைச்சர்களுடைய பசங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க? அது உனக்கு என்னத்துக்கு அந்த கவலை? அரசு பள்ளியில சரி சார், அமெரிக்கால படிச்சோம். உங்களுக்கு இங்க பாருங்க, அவங்களுக்கு பல வழிகள்ல வருவாய் வருது. பல வழிகள் தொழில் பண்றாங்க. ஜெயத்ராட்சன் எடுத்துட்டீங்கன்னா 27 தொழில் பண்றாரு. ஒவ்வொரு தொழில இருந்தும் அவருக்கு கண்டக்டர் இருந்தாரு, மோட்டார் மெக்கானிக்கா இருந்தாரு. படிப்படியா முன்னேறிட்டாருல. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலத்துல எம்எல்ஏ ஆனாரு. படிப்படியா முன்னேறி எங்க ஊர்ல 20 வருஷமா ஒரு பை வச்சு ஒரு மெக்கானிக் வருவாங்க சார், மோட்டார் மெக்கானிக். இல்ல இன்னும் பல இங்க பாருங்க, அதிர்ஷ்டங்கிறது யாரோ ஒருத்தருக்கு தாங்க கிடைக்கும். எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்காதுங்க. நான் திமுகல இருக்கேன்னா எனக்கு அமைச்சர் கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? என் தகுதி என்னவோ கடவுள் கிடைக்கும். ஆகையினால இதெல்லாம் வந்து திருடுறது வேற இல்ல. அப்பா முடியல சாமி, எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இன்னைக்கு வாய்வுனா பேசி அதிர்ஷ்டம் வேற திருடுறது வேற ஒத்துக்கிறீங்களா? அதிர்ஷ்டங்கிறது திருடுறதுக்கு வேணா அதிர்ஷ்டம் இருக்கலாம். யாரு சொன்னா? ஏங்க, ஒரு திருடுற கூட்டம் யார், எந்த கூட்டம் திருடுது இந்த நாட்டுலங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். எங்களை பார்த்து சொல்லுங்க, யார்? பாரதிய ஜனதா தான், பிஜேபி தான். அவன் தான் கொள்ளையடிக்கிறான். அவனா ஒயின்ஷாப்ல ஒரு 10 ரூபாய், ஒயின்ஷாப்ல 10 ரூபாய் வாங்கலைன்னா என்ன? அவதான் இங்க ஒரு தண்ணி குடிச்சா தண்ணி பாட்டிலுக்கு வரியா? தண்ணிக்கு வரி. ஹோட்டல்ல போனா எல்லா பொருள்களுக்கும் வரி. அதைத்தான் விடுங்க. முன்ன எல்லாம் வந்து உணவு பண்டங்களுக்கு வரி கிடையாதுன்னா, இப்ப உணவு பண்டங்களுக்கு எல்லாத்துக்கும் வரி. எண்ணெய்க்கு வரி, பொண்டாட்டிக்கு கூட வரி போட்டுருவாங்க. இலவச அரிசி சார், இலவச அரிசி சார், 1 கிலோ அரிசி சார், ஒரு 4 பேர் சாப்பிடலாம். அந்த 4 பேர் கக்கூசு போனோம்னா 20 ரூபா கேட்குறீங்க. அந்த கக்கூசை கிளீன் பண்றதுக்கு 1000 கோடியில ஊழல் பண்றீங்க. இதெல்லாம் என்ன வகையில், எந்த வகையில்? ஏங்க, இதெல்லாம் கணக்குல இல்லாத ஒரு இதை நீங்க வந்து யார் சொன்னா? எந்த இதுல எவன் கொடுத்துருக்கான்? ஏன்னா கக்கூஸ் கழுவுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. கக்கூஸ் நாரி போகுது, உள்ள போக முடியாது. எங்கேயாவது பப்ளிக் டாய்லெட்ல போக. தமிழர்களுக்கு யாரும் கொடுக்கல, வடநாட்டு கம்பெனி தான். ஏங்க, வடநாட்டு கம்பெனி தான் நேர்மையா வேலை பாக்குறான். இங்க இருக்கவன் பூரா திருட்டு பயலா இருக்கானே. பேருக்காங்க ஒரு டேபிள் என்ன தமிழன் டேபிள போட்டுட்டு காசு வசூல் பண்றதெல்லாம் குறியா இருக்கானே தவிர தண்ணிய வச்சு ஆளை வச்சு அதை தமிழர்கள் திருடர்கள் நான் சொல்லலைங்க. அதாவது தன்னுடைய பணியை உணர்ந்து ஒரு கான்ட்ராக்ட், ஒரு கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்தா காசு 5 ரூபா வாங்குறான் யூரினல் போறதுக்கு. டாய்லெட் போனா 10 ரூபா வாங்குற. அந்த 10 ரூபா வாங்குறத நீ வந்து உள்ள நமக்கு அதை வந்து என்ன பண்றோம்? இலவசமா தான் அதை கொடுக்குறோம். நீ வந்து வசூல் பண்ற. அப்படி வசூல் பண்ணாலும் கார்பரேஷன் தெரியாம வசூல் பண்றானா? அந்த கவுன்சிலுக்கு தெரியாம வசூல் பண்ணிடுறானா? எவனோ ஒருத்த வந்து நான் தான் நீங்க முதல் நாள் வந்தேன், நான் தான் நீ காசு வாங்க அப்படி வாங்குறேன்னா? இங்க பாருங்க, இதெல்லாம் ஊழலுங்க. இந்த ஊழல் எல்லாம் நடத்துறது வந்து பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா தான் வாங்குது. எல்லாத்துலயும் பாரதிய ஜனதா தான். கொள்ளையோ கொலை கற்பழிப்பு எல்லாம் பாரதிய ஜனதா தான் நடக்குது. 2023ல ஒரு கக்கூசை கிளீன் பண்றதுக்கு 3 ரூபா வந்து 18 காசு. ஐயா எவ்வளவு? 3 ரூபா 18 கேட்காது காதல. இப்போ ஒரு கக்கூசை கிளீன் பண்றதுக்கு ஒரு கக்கூஸ்னா ஒரு சீட் 363 ரூபா 9 காசு. ஐயா 3 வருஷத்துல 2 வருஷத்துல ஒரு கக்கூசை கிளீன் பண்றதுக்கு இவ்வளவு காசு ஏறி இருக்குதுல்ல. 3 ரூபாயில இருந்து 363 ரூபாய் இல்ல. பேல்ரவுண்டால அப்படித்தானே இருக்குது. சொல்லுங்க, உங்க கவர்மெண்ட் இதான் திராவிட மாடல் ஆட்சியா?
எதையாவது சும்மா எடுத்து வச்சு வளரக்கூடாது. சும்மா புள்ளி வரும். ஆனா போயா புள்ளி அவரு புள்ளி வைப்பாரு, எல்லாத்துக்கும் தான் புள்ளி வைப்பாரு. அவரு எல்லாத்துலயும் புள்ளி வைப்பாரு. சரியா? அவர் வைக்கிற புள்ளி எல்லாம் மிக தீவிரமான மும்மொழி கொள்கையை திமுக எதிர்க்குது. 100 திமுக மட்டுமல்ல, இப்ப எங்களோட இருக்கக்கூடிய அனைத்து தோழமை கட்சிகள் மும்மொழி கொள்கையை நாங்க இதுவா வச்சிருந்தாலும் எதிர்ப்போம். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்குது. நீங்க அதை நல்லா பண்ணிக்கோங்க. மெஜாரிட்டி ஏறக்குறைய 90 விழுக்காடு மக்கள் எதிர்க்கிறோம். 10 விழுக்காடு மக்கள் தான் அதை பெருசா பேசுறீங்க. அது யாரு அந்த 10 விழுக்காடுன்னா ஊர் அந்த பாரதிய ஜனதாவுக்கு சொம்படிக்கிற மூர்த்தி மாதிரி ஆட்கள். எனக்கு என்னன்னா சார், 2 மொழி 3 மொழியா இருக்கு, நாங்க படிக்கிறவங்க முடிவு பண்ணிக்கிறோம் சார். அதாவது இவங்க ஒன்று சொல்லுவாங்க சார், தாய்ப்பால் தமிழ் இருக்க நாய்ப்பால் மற்ற மொழி எதுக்குன்னு. அப்படி சொல்லி நம்மளாம் தாய்ப்பால் குடிக்க வச்சுட்டு அதையும் அப்பப்போ விட்டு கொடுத்துட்டு இவங்கெல்லாம் நாய்ப்பால் குடிச்சுருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாருக்குமே ஹிந்தி தெரியுது. நான் என்ன சொல்றேன், மும்மொழி அப்புறம் பேசுவோம், முதல்ல இருமொழி. கலைஞரே சொல்லியிருக்காரு, தயாநிதி மாறனுக்கும் கனிமொழிவருக்கும் ஹிந்தி தெரியும், அங்க நல்லா நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேங்கிறத உங்களுக்கு புரியும். தேவைப்பட்டா யார் வேணாலும் கத்துட்டு போறாங்க. அரசாங்கம் கொண்டு வராது. இப்ப என் வீட்டு பிள்ளைகள் 2 பேருமே ஹிந்தி படிக்கிறாங்க. அதுக்காக எல்லா திமுக பெரிய வீட்டு பிள்ளைகளும் படிக்குது. நான் என்ன சொல்றேங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க. இது அவங்களுடைய அரசாங்க பள்ளிகள்ல தான். நீங்க இப்ப என்னது கேவியில பண்றான், கேவியில என்ன பண்ணிக்கிறீங்க, கேவி கம்பல்சரிங்க. அது கேவியில படிக்கிறான், டிஏவில படிக்கிறான், டிஏவில கேளுங்க, டிஏவில கேந்திர தமிழ் மட்டுமே இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அரசாணை போட்டு யாருக்கு அனுமதி கொடுக்காம இருக்கலாம். தடையில்லா சான்றிதழ் வேண்டாம்னு சொல்லி ஒன்றிய அரசு எப்பயோ டிக்ளேர் பண்ணி போயிட்டான். கோவிந்தா கொடுக்க அதெல்லாம் இருந்த ஒரு காலம் இப்ப இல்ல. புரிஞ்சுக்கோ. இன்னுமே தமிழகத்துல நீங்க தமிழ் தவிர வேற பள்ளி தான் அனுமதிக்க மாட்டீங்க. அரசாங்க பள்ளியில ஒன்லி தமிழும் ஆங்கிலமும் இருமொழி கொள்கை தான் நிற்கும். மற்ற மொழி கொள்கைகள் தீவிரமாக எதிர்க்கும். 100க்கு 100 எதிர்ப்போம். அதற்கு உயிர் துறக்கவும் அஞ்சோம். சாவுங்க. கொஞ்சம் மக்கள் தொகை கம்மியாகும் சார். எவ்வளவு அது மக்கள் தொகை கம்மியா வர்றதுனாலதான் இப்ப ஏற்கனவே தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தவங்க. நாங்க தண்டவாளத்திலையும் தலை வைப்போம். தண்டவாளத்தை எவ்வளவு பேர் சாவீங்க? 1 கோடி பேர்ன்றீங்க. 1 கோடி பேர் செத்துட்டா என்ன நாடு? நாடு குட்டியச்சவரா போகும். சுத்தமா வாஷ் அவுட் பண்ணி பெனாலிங்கள தெளிச்சு கிளீன் பண்ணிட்டு பாத்தீங்களா புத்தி எப்படி போது பாருங்க. அதான் சொல்றேன், இந்த சொம்படிக்கிற கூட்டம் இருக்கு, கெட்ட சாதி கூட்டம். கர்நாடகாவில் கம்பல்சரி 10th வரைக்கும் கன்னட மொழியை படிக்கணும். அதுக்கப்புறம் அலே கன்னடான்னு வச்சிருக்கான். அது தொன்மையான கன்னடா மாதிரி கொஞ்சம் கஷ்டமான கன்னடா. பியூசிலேருந்து அதை படிக்கணும். நீ எங்க வேணாலும் என்ன வேணாலும் படி, என் கன்னடாவை விட்டுட்டு வேற எதையும் சேர்த்து படி. இதை கம்பல்சரி நீ படிக்கணும். இன்றைக்கு தமிழே தெரியாத ஒரு இளைய கூட்டம் வருதா இல்லையா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 11th எக்ஸாமுக்கு 11,000 சில பேர் தமிழ் எக்ஸாமுக்கு வரல. ஏன் திட்டு போய் வரல? ஏன் அந்த வாத்தியான பேச தெரியல? வாத்தியான்னு சொல்லி கொடுக்கணும். சம்பளம் பத்தலைன்னு மாத்திரம் போராட்டம் பண்ற, எனக்கு பழைய ஓல்டு பென்ஷன் வேணும்னு மாத்திரம் போராட்டம் பண்றியே, அறிவு கட்டவங்களா? ஒழுங்கா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை துறை சரியா செயல்படலே. அதே மாதிரி அந்த வாத்தியார்கள் சரிப்படல. என்ன கிடையாது. மேல எல்லாம் சரியா தான் இருக்கு, கீழே சரியில்லை. கீழே தான் எல்லாத்தையும் வேலையை விட்டு நீக்க. ஒருத்தனை சஸ்பெண்ட் பண்ணா அத்தனை வாத்தியான உட்கார்றீங்க. 80,000 90,000 சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு செகண்ட் டீச்சருக்கு, அதுவும் பத்தலைங்கிறீங்க. பழைய பென்ஷன் வேணும். ஏயா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லா வாத்தியாரும் எடுத்துட்டு புதுசா அது என்ன கேட்டா அது பெஸ்ட். இப்ப எல்லாம் ட்ரைனிங்ல இருக்கானு பாருங்க. 10,000 தொகுப்பூதியத்துல போட்டு விட்டுறலாம். அதுதான் பெஸ்ட். தொகுப்பூதிய சம்பளம் தான் பெஸ்ட். அப்போ 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்குற கோட்டரை 25 ரூபாய்க்கு வித்துலாமா? ஐயா ஒன்னுத்துக்கு விற்க 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க. நாங்க இங்க பாருங்க, நாங்க என்ன விலைக்கு வாங்குறோமோ அதுக்கு மேல 5% 10% எல்லாம் வச்சு விற்கிறோம். அவ்வளவுதான். டாஸ்மாக் ஊழியர்கள் மாநாட்டுல சொல்றான், 20 ரூபாய்க்கு ஒரு கோட்டரை வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறீங்களே,
இவ்வளவு வித்துமையா வந்து டாஸ்மாக் நிறுவனம் நஷ்டத்துல போகுதுன்னு எங்களுக்கு போனஸ் தர மாட்டீங்கன்னு கேட்கறான். ஐயா என்னமோ இவர் தான் வாங்கி ஜெகத் ரட்சங்கிட்ட ஒரு பை வாங்கி எத்துமே டாஸ்மார்க்ல கொடுத்த மாதிரி பேசுறாரு. அதாவது நிகழ்ச்சியோட இறுதி, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையை திமுக ஆதரிக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு கடும் போராட்டம் நடத்துகின்றாங்க. இதை தொடர்ந்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது சில நாட்களில் தெரியும். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன்.